கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு அளிக்க ஏராளமானோர் அண்ணா அறிவாலயத்தில் கூடினர். கூட்டணி கட்சியான காங்கிரஸை பின்னுக்கு தள்ளி அந்த தொகுதியை திமுகவுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு 300க்கும் அதிகமானோர் எமிலின் பெலிண்டா என்ற மகளிருக்காக விருப்ப மனு கொடுக்க அறிவாலயத்தில் காத்திருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை தொடர்ந்து காங்கிரசுக்கே திமுக கொடுத்து வரும் நிலையில் இம்முறை திமுகவுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கிறது. வழக்கறிஞராகவும் சமூக செயற்பாட்டாளராகவும் மக்கள் பணி செய்து வரும் எமிலின் பெலிண்டாவுக்கு இம்முறை விளவங்கோடு தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிகிறது. 200க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் என்னுடன் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு விருப்ப மனுக்காக மாத்திரம் அல்ல, இந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் தளபதியின் ஆட்சியில் பெண்களுக்கான உரிமை திட்டங்கள் பலவற்றை தீட்டி அதில் பயன் பெற்ற பெண்கள் இன்று வந்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் இன்று அத்தனை பேர்களும் மகளிர் நலத்திட்டங்களை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதுவும் மட்டுமல்லாமல் கடந்த 10 நாட்களுக்கு முன்பதாக அந்த 5000 ரூபாய் பெற்றதற்காக அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அந்த 5000 பெற்றதற்காக இன்னும் திராவிட மாடல் ஆட்சி தான் இனியும் 2026 வரும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. சரியா, தொடர்ந்து எங்களுடைய முயற்சிகள், எங்களுடைய பெண் உரிமைகள், எங்களுடைய பெண்கள் முன்னேற்றத்திற்காக திராவிட மாடல் ஆட்சி எங்களுக்கு துணை புரியும். இன்னும் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். அத்தனை கோரிக்கைகளுக்கும் அவர் திராவிட மாடல் அரசு எங்களுக்கு செவி சாய்க்கும் என்பதை உறுதியாக நம்பி எங்களுக்கு விடை தருகிறோம். நன்றி, வணக்கம்.